காவேரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா கிட்ட எல்லா உண்மையும் வந்து பேசி வாங்கிடுறாங்க. வெண்ணிலாவும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் வந்து டிரைவரோட ஃபால்ட்டு தான். உண்மையிலே வண்டி தான் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அவர் சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது. விஜயோட சித்தப்பா வந்து சொன்னதெல்லாம் போய் அவர் வேறும்னே வந்து விஜயை மாட்டி விட தான் சொன்னார். அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, உன்னையும் விஜயும் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அதுக்காக நீ இந்த உண்மையை நாங்கள் சொல்லும்போது நீ அமைதியாக இருந்தணும், ஒத்துக்கணும்னு சொன்னாங்க. நான் அதன்படி தான் ஒத்துக்கினேன். இந்த விஷயத்தை நான் வந்து போலீஸ்கிட்ட சொல்லணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நீ டைவர்ஸ் வாங்கிட்டு விஜய் விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணு, அப்போ நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அப்போ நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, என்ன சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து முதல்ல நீ போலீஸ்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணு. நீ வந்து டைவர்ஸ் வாங்கி போவேன்னு சத்தியம் பண்ணாதான் நான் போலீஸ்கிட்ட சொல்லுவேன்னு சத்தியம் பண்ணுவேன். என்னால் அப்போல்லாம் சத்தியம் பண்ண முடியாது, ஒன்றால் நம்ப முடியாது. அப்போ என்னாலே உன்னை நம்ப முடியாது. அப்படியா, சரி விடு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. நீ என்ன சொல்லி என்னை கூட்டின்னு வந்த, விஜயோட சேர்த்து வைக்கிறேன்னு கூட்டின்னு வந்து இப்போ வேறு மாதிரி பேசுகிற அப்படின்னா, நீ கூட தான் வேறு மாதிரி பேசுகிற, உனக்கு எனக்கும் செட் ஆகாது, வேறு வழி கிடையாது, உன்னை கூட்டு போய் நான் விட்டுறேன், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. யோசிக்கிறாங்க வெண்ணிலா, இவன் என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, போலீஸ்கிட்ட வந்து காவேரி வந்து அந்த ரெக்கார்டை வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்த போலீஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அப்போது எல்லா தப்புமே வந்து வேணும்னே வந்து இவங்க பண்ணியிருக்காங்க, வேணுமே விஜய் மேலே பழியை தூக்கி போட்டிருக்காங்க, இது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. காவேரி வந்து பார்த்தீங்களா சார் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து தான் சரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, வேணும்னே விஜய் மேலே பழியை தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னோடனே நேராக வந்து ஏன் அவனுக்கு அறிவில்லை, இப்படி பண்ணியிருக்க சே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க அன்பரசு வந்து என்ன பண்ணு தெரியாமல் தவிக்கிறாரு. அப்போ ராதா வந்து சார் அவரை விட்டுருங்க சார், அவர் தெரியாமல் பண்ணிட்டா சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ராதாவும் எல்லா விஷயத்தையும் உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து சரிம்மா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு விஜய் அனுப்புகிறேன், நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே அனுப்புகிறாங்க. இங்கே காவேரி பார்த்து வெளில செம டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி எப்படின்றாங்க, என்ன வேணும் அப்படின்றாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்கிட்டேருந்து வந்து எல்லா விஷயத்தையும் வாங்கியிருப்பேன் உன்னை அப்படின்றாங்க. வாயை முடிட்டு போயிடு, அதாவது பிரச்சனை பண்ண நல்லா இருக்காது, உன்னை நம்பி நான் வந்ததுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டல, சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நான் கூட தான் உன்னை நம்பினேன், உன்னை நம்பி தானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் நீ என்ன பண்ண, என் புருஷனை எவ்வளோ அவமானப்படுத்தினேன், எவ்வளோ அசிங்கப்படுத்தினேன், இப்போ வரைக்கும் எங்களை இப்படிலாம் பாடுபடுத்தி எடுக்கிற, அது மட்டுமா இன்றைக்கி என் புருஷன் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுன்னா அதுக்கு காரணம் நீ தானே, நீ வந்து விஜய்க்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை பார்த்துன்னு சும்மா இருப்படா, என் புருஷனுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் கண்டிப்பாக இறங்கி செய்வேன், இந்த காவேரி பற்றி இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் ஒழுங்காயிரு, எங்கள் பேச்சுக்கு ஏதாவது வந்த அவ்வளோதான் ஒன்று அப்படின்னோடனே என்னடி பண்ணுவேன்னு குச்சிட்டு வராங்க. உடனே வந்து நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. அப்போ போலீஸ் வந்து தடுக்கிறாங்க அவங்கள. இங்கே சண்டையெல்லாம் போடக்கூடாதுமா, எது வந்தாலும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. காவேரி பார்த்துட்டு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேட்டி, உனக்கு எல்லாத்துக்கும் இருக்குது, நீ என்ன வேணாலும் படிக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்றாங்க காவேரி. அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க வெண்ணிலா. உடனே வெண்ணிலா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ராகினி, விடு வெண்ணிலா, இவளை பார்த்துக்கலாம், இவள் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது, நாங்கள் போவேன்னு சொன்னால் கேட்டியா, இப்போ பார்த்தல அவள் எப்போவுமே அப்படி தான், நீ வா வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் இவளை நான் சும்மாவே விட மாட்டேன், டென்ஷன் ஆகி வெண்ணிலா போகிறாங்கங்கிறது. காவேரி வந்து என்ன வேணாலும் பண்ணிக்க போ அப்படின்றாங்க. அடுத்து வந்து எங்கள் காவேரி வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு, காவேரியை பாராட்டுறாரு. இப்போ வந்து விஜய் வெளியே வரதுக்கு காரணம் நீ தான் காவேரி, உண்மையிலே பெரிய விஷயம் பண்ணிட்டோமா அப்படின்னோடனே, இவங்களுக்கெல்லாம் இப்படி கொடுத்தா தான் தாத்தா வேலைக்காகும், இவங்க ரூட்லேயே போய் இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் தாத்தா, இல்லைனா இவங்கெல்லாம் இப்படி இருக்கவே மாட்டாங்க அப்படின்றாங்க. உடனே வந்து தேங்க்ஸ் அத்தை அப்படின்னோடனே பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்கிறாங்க. நீங்கள் வருவீங்க நான் சொன்னேன்ல, அதே மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னோடனே எனக்கும் நம்பிக்கை இல்லைம்மா, ஆனால் நீ நம்பிக்கை வச்ச மாதிரி வந்துட்டாளே ராதா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு நம்ம தாத்தாவும். அடுத்து வந்து சரி விஜய் ஒன்றும் ஆளை காணுமே, இப்போ வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக விஜயும் வராரு. விஜயை பார்த்தோன்னு ஓடி போய் காவேரி வந்து கட்டிக்கிறாங்க. சந்தோஷமாக விஜயும் கட்டிக்கிறாரு.